ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோ மாமா. நாம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹைப் கொடுக்குற ஒரு பிரியாணி சென்டரில் தான் இருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய வந்து பயங்கரமான ஹைப் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த கடை ஒரு இடத்துல இருக்கே, நீங்கள் அங்கே போனீங்கன்னா வேறு லெவலில் பிரியாணி இருக்கும். அதுவும் இல்லாமல் பயங்கர ஹைஜீனிக்கான பிரியாணியாக இருக்கும். என்ன விஷயம்னா, அந்த கடையோட ஓனரே வந்து ஒரு பாய்கிட்ட பிரியாணி கற்றுக்கிட்டு அவரே செய்கிறாரு. அதுவும் வந்து கோல்டு வின்னர் ஆகி தான் யூஸ் பண்ணுவார். அந்த இஞ்சி பூண்டு அதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் போடுவார். அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொன்னாங்களே, அரிசி வந்து நல்ல குவாலிட்டியான ட்ராஃபி ராயல் யூனிட்டி அந்த மாதிரியான அரிசி தான் போடுவார். அதுவும் அதோடய ரைஸே வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஹைப் கொடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிற பார்த்தியா? உள்ளே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டியூஸ்டே வந்துருக்கோம். அதனால் வந்து சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்குது. சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, ப்ளைன் பிரியாணி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வந்துருக்கோம். வழக்கம் போது நமக்கு ஒரு லெக் பீஸ் கிடச்சிச்சு. இது வந்து 150. இது வந்து 8 பீஸ் 65 100. பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். அப்படி இப்படின்னு சரியான ஹைப் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்குது. அந்த ஹைப் டிக்கெட்டு ஒர்க்னாலும் இப்போ 35 இன்னும் சற்று நேரத்தில் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானே. அழகாக இருக்குது. ரைட்டா நல்ல நிறைய தயிர் ஊற்றி சூப்பரான ஒரு ரைட்டா. அது சூப்பராக இருக்குது. ரைட்டாகவே குவாலிட்டியாக இருக்குது. ரைஸ் வந்து இந்த மாதிரி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியலையா சார்? ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே கத்திரிக்காய் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா புதினா சட்னி கொடுப்பாங்க, அப்படின்னா தால்ச்சா கொடுப்பாங்க. இது வித்தியாசமான ஒரு இது இருக்குது, குழம்பா இருக்குது. சிக்கன் கிரேவி டாப் நாச் வேறு லெவலில் ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதே வந்து இது பேரே வந்து டேக்கவே பிரியாணின்னா அது பேரே வச்சுருக்கோம். மாற்றி வித்தியாசம் பிரியாணி வச்சுருக்காங்க. ஏன்னா உட்காந்து சாப்பிட்றவங்க அதிகம் இல்லை. அதெல்லாம் எல்லாருமே 5% வாங்கி போயிட்டே இருக்காங்க. முதல்ல சொன்னால் ரேட் டியூஸ்டேன்றதால கூட கம்மியாக இருக்குது. மற்ற நாள் வந்தீங்கன்னா 12:30 தான் வருவாங்க, 1:30 காலையாயிடும் அப்படின்னாங்க. மற்றபடி ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி, செம்ம டேஸ்டான ஒரு பிரியாணி. வர்ற மாதிரி இன்னைக்கு தேடி அடைஞ்சதுக்கு ஒரு வந்தான ஸ்பாட்டை மட்டும் பிடிச்சோம். நீங்கள் ரொம்ப பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா தான் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. இந்த சும்மா சூப்பராக இருக்குது. எனர்ஜியில் மண்டே வந்துதா மட்டன் பேன் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் பேனை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். யாரா இவனுங்க? மட்டும் கொடுக்குறனாக்கா நமக்கு அதிகமாக பார்சல் தான் போகிறது. ரெண்டாவது நான் மாடி மேலே செய்கிறதுனால கட்டை அடுப்பு. ஆமாம், விறகு அடுப்புனால அது வந்து மீதி இறக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நம்ம அங்கேயே பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். மற்றபடி உங்களோட இன்னும் நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஏதாவது இது ஆரம்பத்துலேருந்து ஒரே மாதிரி தானே செய்கிறோம். பாய் தான் கற்று உள்ளவர். நீங்களே சரிங்க? ஆமாம், செய்கிறதுல தான் செய்கிறோம். எத்தனை வருஷமா? இது 23 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 15 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது. 15 ரூபாய்க்கா? சிக்கன் பிரியாணியா? 15 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது. 23 வருஷம் போட்டுருக்கோம். ஆரம்பிக்கும் போதுலேருந்தே பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணிட்டு என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வர வழியை பாடுறா. தேவையில்லாமல் வந்து இதில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறது கிடையாது. நார்மலாக பிரியாணிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். எவ்வளோ விலைவாசியாக இருந்தாலும் அதோடைய பொருள் எதுவும் குறைக்கிறது கிடையாது. அதோடைய தரம் அப்படியே ஒரே மாதிரி தான் செய்யணும்.
கறியும் வந்து கம்பல்சரி அலாவ் பண்ணி தான் செய்கிறோம். இதை நம்ம அங்கே போய் நம்மளே நேரடியாக இருந்து கோழி பிடிச்சி போட்டு நம்ம இதற்கு வெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வர வரைக்கும் அங்கே தான் இருக்கோம். அதை விட்டுட்டு வர்றதும் கிடையாது. கம்பல்சரி ஆடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி அங்கேயே இருந்து தான் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கிறனால கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு வழியா பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க கொடுத்த ஹைப்பில் உண்மையிலே வந்து ஒரு ஒர்த்தான ஹைப் தான் அது. ஏன்னா சாப்பிட்றதுக்குள்ள வேட்டைக்கு ரொம்ப பயங்கர ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது மாதிரியாக மசாலாலாம் ரொம்ப ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான டாப் டாச்சான ஒரு பிரியாணி. அது கொடுத்த கிரேவி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இந்த பிரியாணி எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, விட்லிவாக்கம் பஸ் டிப்போ இருக்குது. பஸ் டிப்போலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அது வரைக்கும் முத்தூட் ஃபைனான்ஸ், அது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது, வில்லிவாக்கம் பிரியாணி சென்டர். ஆல்ரெடி நீங்கள் அந்த வந்திருக்கீங்கன்னா எப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த பக்கம் வரலான்னா 100% கேரண்டியாக சூப்பராக இருக்கிற ஒரு பிரியாணி இது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிடலாம். இன்னும் இதே மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்குங்க நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். ஆண்டில் தன் டாடா பை பை.